நண்பர்களே வணக்கம். மீண்டும் உங்கள் குழந்தை ஆதி. இப்போ இந்த பிஜேபி இங்கே சில வேலையெல்லாம் செஞ்சிட்டு இருக்கிறது அப்பட்டமாக எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? சில கட்சிகள்கிட்ட மிரட்டுறது, மிரட்டி கட்சி ஆரம்பிக்க வைக்கிறது, இந்த விஷயம்லாம் நிறையா நடந்துகிட்டு இருக்கு. அவங்களோட அஜெண்டா என்னன்னாக்க, இந்தியாவில் தமிழ்நாடு மட்டும் தனிச்சு இருக்கு. தமிழ்நாடு பண்ணுற விஷயங்களை மற்ற மாநிலங்கள் பார்த்து அது சரின்ட்டு இப்போ ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த தமிழ்நாடை விட்டாக்க அவங்களுடைய அந்த எண்ணம், அவங்களுடைய அஜெண்டாவே அடிபட்டு போயிடும். அப்படி ஒரு கெத்து தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இருக்குன்னு வச்சுங்க. இந்த தமிழ்நாட்டை அவங்க முடக்கணும். அதுக்கு ஒரே வழி அவங்க இங்கே உள்ள வரணும். ஆனால் ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா, எலெக்ஷனில் எம்பி எலெக்ஷன் ஓட்டு திருட்டை அதாவது மிஷினை பயன்படுத்தி அந்த நேரத்தில் காங்கிரஸ் மேலே மக்களுக்கு இருந்த அந்த விரக்தியை பயன்படுத்தி ஆட்சி பிடிச்சிட்டாங்க. இப்போ 2வது வாட்டி என்ன நினச்சிக்கிட்டு இருந்தோம், அவன் மிஷினில் தான் திருடுறான் அப்படின்ற மாதிரி நம்ம என்னமோ பண்ணுறான் அப்படின்ற மாதிரி நம்ம நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் அவன் என்ன பண்ணிட்டான், போலி வாக்காளர்களையே உள்ளே கொண்டு வந்து வேலை பார்த்துட்டான். அது தெரிய வந்ததே 3வது எலெக்ஷன் முடிகிறப்ப தான் தெரிய வருது. இப்போ அவன் உள்ளே வந்த பிறகு அவன் பண்ண தப்ப வெளியில் எடுத்து போட்டு காட்டினாலுமே ஒன்றுமே பண்ண முடியல பாருங்க. கோர்ட்டால் ஒன்றும் பண்ண முடியல, அந்த எலெக்ஷன் கமிஷனை ஒன்றும் பண்ண முடியல. அப்பட்டமாக காட்டுறாங்க இப்படி தப்பு பண்ணி தான் ஒவ்வொரு இடத்துல ஜெயிச்சிருக்காங்கன்ட்டு. நீங்கள் ஒரு விஷயம் புரிஞ்சுங்க, நீ என்ன வேணாலும் இந்த தேசத்தை பண்ணு, அட்டூழியம் பண்ணு, என்ன வேணாலும் பண்ணு, ஆனால் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு பண்ணு. ஆனால் நீ தேர்ந்தெடுக்கவே படலை. நீயா ப்ராடு வேலை பண்ணி உட்காந்துட்டு இந்த மக்களை எவ்வளோ தூரம் கீழ்நிலைக்கு கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் கீழ்நிலைக்கு கொண்டு போயிட்டுருக்க. ஆனால் இவங்க ஆட்சி அதிகாரத்துக்கு வந்த பிறகு இவங்க மேலே உள்ள தப்பை ஒன்றுமே பண்ண முடியல பாருங்க. அதனால தான் தமிழ்நாட்டு கவர்மெண்ட்டுக்கு நான் சொல்லிக்க விரும்புகிறது என்னென்னா, என்ன பண்ணிடுவாங்க, நமக்கு பவர் இருக்குது அப்படி இப்படிலாம் நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அவ்வளோதான். அவங்க இங்கே பிடிச்சிட்டாங்க, இங்கே வந்துட்டாங்க. வந்த பிறகு நீங்கள் இவன் திருடிட்டான், இவன் கொள்ளாடிச்சிட்டான், இவன் இப்படித்தான் வந்தான்ட்டு நீ என்ன முட்டி முதனாலும் அங்கே ஒன்றும் பண்ண முடியாது. இந்த கவர்மெண்ட்டு இப்போ பவர் கையில் இருக்கிறப்பவே என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணுனா மட்டும்தான் இந்த எலெக்ஷனில் சரி பண்ண முடியும். அவங்க என்ன நோக்கத்தில் இங்கே நிற்கிறாங்க தெரியுமா? இங்கே பிஜேபி சவுண்டு போட்டுட்ருக்காங்கல்ல, பிஜேபி வாழ்க பிஜேபின்னு கோஷம் போட்டுட்ருக்காங்கல்ல, அவங்களோட ஓட்டெலாம் இவங்களுக்கு தேவையே கிடையாது. அவங்க ஜெயிக்கிறதுக்கான எல்லா வேலையும் பண்ணி வச்சுட்டாங்க. இவங்க ஓட்டெலாம் தேவையில்லை. இங்கே எந்த கும்பலுமே இல்லாமல் நம்ம ஜெயிச்சிட்டோன்னு அறிவிக்க முடியாதுல்ல. அதனால தான் இப்படி ஒரு மாயை கிரியேட் பண்ணுறாங்க. இவனுக்கு இங்கே கும்பல் இருக்கிற மாதிரியான ஒரு மாயையை கிரியேட் பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் எத்தனாயிரம் மக்களுக்கு இங்கே வடநாட்டுக்காரனுக்கு இங்கே ஓட்டர் ஐடி இது எடுத்துருக்குறாங்க, ஆதார் கார்டு எடுத்துருக்குறாங்க, இங்கே அட்ரஸ் ப்ரூஃபோடு இருக்கிறாங்க. அவங்க பயங்கரமான வேலை பார்த்து செக் வச்சு எல்லா வேலையும் பண்ணுறாங்க. ஆனால் நம்ம என்ன நினச்சிட்ருக்கோம், இங்கே இதை ஒன்றும் பண்ண முடியாது, இந்த திராவிட அரசு ரெண்டும் ஸ்ட்ராங்காக இருக்குது, இதை ஒன்றும் பண்ண முடியாதுன்னு நம்ம நினச்சிட்ருக்கோம். அப்படி அவன் உள்ளே வந்துட்டு ஆட்சி இங்கே பிடிச்சிட்டான்னாக்க ஒன்றுமே பண்ண முடியாது. ஏன்னா ஏகப்பட்ட மாநிலங்களில் அவங்களோட ஆட்சி. அவன் திருடி வந்தான், எப்படி வந்தானோ ஏகப்பட்ட இடத்துல அவனுடைய ஆட்சி. அவன் திருடி தான் வந்தான், அவன் ஓட்டில் ப்ராடு பண்ணி தான் வந்தான்ற ரெக்கார்ட் பூர்வமாக ஆதாரம் இருந்துமே ஒன்றும் பண்ண முடியல. நாளைக்கு இங்கே தமிழ்நாட்டையும் அவன் உள்ளே வந்துட்டான்னாக்க ஒன்றுமே பண்ண முடியாது. தமிழ்நாடு என்ன நிலைமைக்கு ஆக போகுதுன்னு தெரியவே தெரியாது. அதுக்கப்புறம் கொடி பிடிப்போம், அதுக்கப்புறம் தான் நம்ம கத்துவோம், கதறுவோம். அதுக்குள்ள நம்மளை அடக்கிறதுக்கான எல்லா வேலையும் அவன் பார்த்துருவான். ஏன்னா அவங்களுக்கு இன்னும் மிகப்பெரிய ஒரு கிஃப்டாக என்ன தெரியுமா அமைஞ்சது, இந்த கொரோனா விஷயம் இருக்குல்ல, அது அமைஞ்சது. இந்த கொரோனா விஷயம் இல்லாமல் இவங்கெல்லாம் கிளப்பி விட்டதோன்னு ஒரு டவுட்டும் வருது. இவங்கெல்லாம் கிளப்பி விட்டு மக்கள்லாம் வெளியில் வர விடாத அளவு லாக் பண்ணணும். எய்ட்ஸே இவங்க தான் கிளப்பி விட்டுருக்குறாங்களாம். எய்ட்ஸை பரப்பி விட்டு பாதி மக்களை காலி பண்ணிடலாம் அப்படின்ற ஐடியாவில். ஆனால் அது பாலியல் ரீதியாக பரவுறதுனால இவங்களுக்கே பயம் ஐயோ அது நமக்கும் வந்துருமோன்ட்டு அதுக்கப்புறம் தான் அதை தடுக்கிறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்கிறாங்களாம். இப்போ ஒரு தோழர் வீடியோவில் அந்த விஷயத்த சொன்னார். இப்படிலாம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. யார் இந்த எய்ட்ஸை பரப்பி விட்டதுன்றது இந்த எப்ஸ்டீனு அவங்கள சொல்கிறான், இங்கே இல்லை. இப்படிலாம் இருக்குது.
நம்மளுடைய தமிழ்நாட்டு கவர்மெண்ட் இப்போவே சுதாரித்து இப்போவே அந்த அவங்களுடைய தில்லுமுள்ளு வேலையெல்லாம் கண்டுபிடிச்சி அதெல்லாம் அகற்றலைன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முடிஞ்சால் வாக்குச்சீட்டில் இங்கே எலெக்ஷனை வைக்கணும், கொண்டு வரணும். இல்லைன்னா அவங்க 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 வேலையை பார்த்துருவாங்க. வாக்குச்சீட்டில் இங்கே கொண்டு வரணும். அப்படி இல்லை அப்படின்னாக்க முடிஞ்சது தமிழ்நாடு. அவங்க அப்புறமா போயிட்டு இவங்க ஃப்ராட் பண்ணி தான் வந்தாங்கன்ட்டு நம்ம ஆதாரத்தை தூக்கிட்டு போனாலும் கோர்ட் என்ன பண்ணோம், அது கூட போய் எலெக்ஷன் கமிஷன்ட்டே போய் புகார் பண்ணுவோம். ஐயா பண்ணுனதே எலெக்ஷன் கமிஷன் தான்யா அப்படின்னாக்கா அங்கே பதிலே இருக்காது. இவங்க அவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு விஷயம் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. நம்ம ஆளுக்காளுக்கு சண்டை போட்டுக்கிட்டு பேசிட்டு உட்காந்துட்டு இருக்கோம். இதில் இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் மக்கள்கிட்ட போய் சேரக்கூடாதுன்னு எவனாச்சும் ஒருத்தன் ஏதாவது பெருந்தலைவரை திட்டி வெளியிடுவான். இப்போ இந்த சமூக ஆர்வலர்கள் எல்லாருக்கும் அவன் மேலே ஃபோக்கஸ் போயிடும். அவனுக்கு பதில் சொல்கிறதுக்கே காலம் கடந்துட்டு போயிடும். இப்படிலாம் எதையாவது ஒன்றத்தை உருவாக்கி இவங்க ஏதோ தில்லுமுள்ளு பண்ணுறாங்கன்னு தான் எனக்கு தோணுது. சுதாரிச்சிட்டோம்னா நல்லது. நன்றி.